வணக்கம். நெருப்பு தமிழன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கிறாரு. அவர் ப்ரெஸ் மீட்டில் அவரே பெரிய பத்திரிகையாளர் மாதிரி படங்கள்லாம் போட்டு காட்டுறாரு, வீடியோக்களில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் சில கேள்விகளை அந்த செந்தில் பாலாஜி கேட்குறேன். ஏன்னா அவருக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குல்ல இதை சொல்கிறதுக்கு. அப்போ நாங்கள் ஒரு கருத்து சுதந்திரம் சொல்லும்போது இது என்னது கைது பண்ணுறீங்க? இது என்னையா திராவிட கழகங்கிறீங்க, பகுத்தறிவு பகலவன்கிறீங்க, பெரியார் மூத்திரப்பையை தூக்கிட்டு 90 வயசு வரைக்கும் மேடை ஏறி தெரிஞ்சாருன்னு வேலை பீத்துக்கிட்டு தெரியுறீங்க. அப்படி இருக்கும்போது பெரியாரினுடைய பேரன் வேற உங்கள் திராவிட கட்சியில் சொல்லி தெரியுறீங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் உங்கள் பகுத்தறிவா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த வீடியோ காட்சிகளை சொல்கிறீங்க, எல்லா ஊடகங்களும் நேரலை பண்ணுது, லைவ் பண்ணிகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு ஊடகத்தில் உள்ளவோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. 6வது நிமிஷத்துலேருந்து விஜய் பேசிய 6வது நிமிஷத்துலேருந்து செருப்பு வீசப்பட்டிருக்கு, கல் வீசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்போது அது ஏதாவது வீடியோவில் தெரியுதா? அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவே விஜய் நின்னா, நடந்தா, உட்காந்தாரு, நிற்கிறாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள் சொல்லக்கூடியவன், பேசக்கூடியவன் விட்டுருப்பானா? அதை வச்சு நேரம் எல்லோரும் மில்லியன் ட்ரில்லியன் வியூவர்ஸ் மேக் பண்ணி ஒரே நாளில் ஒரே நைட்டில் ஒபமா இருப்பானுங்களே எல்லா ஊடகங்களும். அப்போ அது நடக்கலை. ஆனால் விஜய் பாலாஜி, அதாவது செந்தில் பாலாஜிக்கு எப்போ தெரியுதுன்னா 3 நாள் 4 நாள் கழித்து தான் இந்த வீடியோவை எடுத்து அவர் அலசி ஆராய்ஞ்சு அப்படியே என்னென்னலாம் சப்பக்கட்டு கட்ட முடியுமா கட்டுறாப்புல. சரி, இது ஒன்று. இங்கே விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு இருந்தாங்க. அந்த 10 ரூபா பாட்டு பாடினார், பாட்டிலுக்கு 10 ரூபா, மக்கள் கொண்டாடினாங்க. அதற்கு அப்புறம் அந்த கடைசி ஒரு 2-3 நிமிடங்களில் தான், ஒரு 16 நிமிடங்களுக்கு மேலே தான் தண்ணி கேட்டாங்க. தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி குடித்து முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் பேச்சை தொடங்குறாரு. ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிட்டார். இது நடந்துச்சு. மருத்துவமனையில் சொன்னக்கூடிய விடயங்கள் 39 பேர் இல்லை 30 பேருக்கு மேலே செத்து போய் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ செத்து போய் வந்தாங்கன்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எல்லோரும் செத்துட்டாங்களா? இல்லை விஜய் பேசும்போது கரண்ட் இருக்குது. அப்போ கரண்ட் இருக்கும்போது விஜய் பேசுகிறாரு, விஜய் பேசும்போது மக்கள் ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. விஜய் போனதுக்கு அப்புறம் தான் கரண்ட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு இடையில தான் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்கக்கூடும். இதில் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை கத்தியால் குத்துனாங்க, ஏறி மிதிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களும் சொல்கிறாங்க, ரசிகர்களும் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க, அதாவது கரண்ட் ஆஃப் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் சம்பவமே நடந்துருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ கரண்ட் ஆஃப் செஞ்சதுக்கப்புறம் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவான்? அவன் தான் துண்டக்கான துணியக்கான உயிருக்கு ஓடி இருப்பானே. இப்போ தெரியுதா, செந்தில் பாலாஜி என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இது